அதாவது புதிய மலை தென்காசி உங்களுக்கு தெரியும், குற்றாலம் எவ்வளவு இயற்கையிடம், நம்மளுக்கு ஒரு சொர்க்க பூமி அந்த ஊரு. அது இருக்கிறதுனால நம்ம ஊர்ல தாமரை பண்ணி தண்ணி கரை பண்ணி ஓடிட்டு இருக்கு. அத்தனை ஆறு இருக்கு, அதில் தாமரை பண்ணி காவாக்க நம்பியார் இருக்கு, கருப்பா நதி இருக்கு, கடா நதி இருக்கு, ராமனா நதி இருக்கு. எல்லாமே இந்த தென்காசி மாவட்டத்திலும் இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஓடக்கூடிய ஆறுகள், அத்தனை ஆறுகள் அங்க இருக்கு. சேரலாறு இருக்கு, கோடையாறு இருக்கு, எத்தனையோ ஆறுகள் இருக்கு. ஆனா அந்த அதை சுற்றி இருக்க மலைகளை உடைச்சு கேரளா அனுப்பிட்டு இருக்காங்க. இருக்கு அந்த வேலைகள் நடக்கிறது. கேரளா ஸ்டேட்ல கட்டடம் கட்டுறதுக்கும் மற்ற தேவைகளுக்கும் இங்க இருந்து மணலையும் குவாரியை வெட்டுறாங்க. அது எப்படி அரசு அனுமதி பெறாத அளவுக்கு, அரசு அனுமதி கொடுக்காத அளவுக்கு இவங்க வெட்டி தள்ளியாச்சு. யார் திமுக ஆட்சியில வந்தாரு, பிறகு வந்தாரு, செக் போஸ்ட்ல உட்கார்ந்தாரு, ராத்திரி சாப்பிட கூட இல்லை, தூங்கல. எத்தனை லாரி போகுதுன்னு பார்த்தாரு, குவாரிகளை போய் செக் பண்றாரு. அனுமதி பெறாத 75 குவாரிகளை சீல் வச்சுட்டாருங்க ஒரே மாவட்டத்துல. இப்போ இதை போய் ஒருத்தர் போய் நம்ம திமுக அமைச்சர் அனியா ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்ல மனுஷன் இருக்காரு. அப்படி போகிறாங்க, ஐயா இந்த மாதிரி இந்த கல்லுக்குள்ளா கேரளாவுக்கு அனுப்புறாங்கன்னு சொல்லி சீல் வச்சு போட்டாரு. பிறகு அது என்னமோ அனுமதி அங்கீகாரம் இல்லாமல் இந்த கல்லெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு பதில், நம்ம அனியா ராமகிருஷ்ணன், கேரளா என்ன துபாயில இருக்கு, கேரளா இந்தியாவில் தானே இருக்கு, அதுக்கு அனுப்பினா என்ன தப்பு அப்படிங்காரு. ஐயா அறிவாளி, கேரளா பேரு மலை தேசம். அந்த ஊர்ல இல்லாத மலையா தமிழ்நாட்டில் இருக்கு. அது மலை நாடு. அங்க இல்லாத கல்லையா வந்து இங்க எடுத்து வரான். அவன் இயற்கையை காப்பாத்துறான். அது காட்ஸ் ஓன் கண்ட்ரி, அது கடவுளின் நாடுன்னு அவன் அந்த நாட்டை கொண்டாடிட்டு இருக்கான், இறைவனுடைய நாடுன்னு. அவன் அந்த இயற்கையை வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கான். இயற்கையை வச்சுதான் அவனுக்கு வருமானம். அந்த சுற்றுலா தலங்கள், ரப்பர் தோட்டம், அவன் இயற்கை மூலமே சம்பாதிச்சுட்டு இருக்கான். அவன் இயற்கையை அழிக்க விடாம காப்பாத்திட்டு இருக்கான். அங்க உள்ள மக்கள், அந்த அரசியல்வாதி அந்த ஊர்ல இருக்க இயற்கை அழிக்காம காப்பாத்திட்டு இருக்கான். ஆனா இப்போ பாருங்க, துபாயில இருக்கு இந்த கேரளா, இந்தியாவில இருக்கு, அதில் இங்க இருந்து அனுப்புற என்ன தப்பு? அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, கேரளாக்காரன் தண்ணி தரானா, கர்நாடகாக்காரன் தண்ணி தரானா, ஆந்திராக்காரன் தண்ணி தரானா, தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கு. தரமாட்டக்கான காவிரி நீரை இன்னைக்கு மேகதாது அணையை கட்ட போறானே, அதை கட்டுறதுக்கு வந்து தடுக்கிறதுக்கு நம்ம போராடுறோமே. அப்ப அவன் என்ன சொன்னான், தமிழ்நாடு அங்கே சொல்லிடுனா, அதிகாரிகளை சொல்லி அங்கே சொல்ல வேண்டியதானே, கர்நாடகாலையும் கேரளாவையும் சொல்ல வேண்டியதானே, தமிழ்நாடு என்ன துபாயிலையா இருக்கு, இந்தியாவில் தானே இருக்கு, தண்ணியை கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு. அதெல்லாம் சொல்லாதியா. ஆமாம் நாட்டை காப்பாற்றுறான். ஒன்னா மாதிரி ஆளுக்கு நாட்டுப்பற்று கூட இல்லை. இவரே ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, அந்த அஞ்சாவது இன்னொரு அறிவாளியான ஒரு வேலை செஞ்சாரு. என்ன அப்படின்னா, நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் மகேஷ் இப்போ கட்சி அவருக்கு என்ன பையன், அவரு போறாரு கோயில், திருச்செந்தூர் கோயிலுக்கு போறாரு. அப்படியே சும்மா செக் பண்றாரு என்ன நடக்குது, நேர்மையாக கோயில் நிர்வாகம், கோயில் மக்கள் இதாக பண்ணி யாருமே தெரியாது, மந்திரியும் தெரியாது. அவரோடு போற மாறு இடத்துல இருந்தாலும் இல்லை, சாதாரண போறாரு. அவரும் ஒரு சாமி கூட வந்து ஒரு ஆள் மாதிரியே போறாரு.